என்னுடைய கடின உழைப்பு, என்னுடைய உத்வேகம் எல்லாமே எங்கிருந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் கிடைச்சிது. முதல்கண் என்னுடைய காவல்துறைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானே நிறைய தடவை யோசிச்சிருப்பேன், நம்மளோட இந்த சுறுசுறுப்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா 2011 நான் எடுத்த ட்ரைனிங்கில் இருந்தால் எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன். இது போல் ஒரு நன்றி பாராட்டப்படாத பணி வேறு எதுவுமே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அவங்க போலீஸ் வேலைக்கு தான் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட என்ன செய்கிறாங்க, அதுதான் லட்சியம்னு படித்து முன்னேறி வராங்க. இந்த காலத்தில் பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் கூட என்ன நினச்சேன்னா, வடலூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ண உடனே ரவுடி லிஸ்ட்லாம் எடு, எல்லா ரவுடியும் பார்ப்போம், இவங்கெல்லாம் அடித்து சுத்து பண்ண தான் பேர் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் எடுத்து திருப்பி பார்த்தேன். யார் ரவுடி என்ன ஏது எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பேர் எதில் கிடச்சிது தெரியுமா? ஸ்டேஷன்லேருந்து நம்ம வெளியில் வரும்போது யாரா நின்றுட்டு இருப்பாங்க. என்னங்க நின்றுட்டு இருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்போம்.